அண்மைச் செய்தி. சென்னையை அடுத்த கேளம்பாக்கம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி நீட் தேர்வு அச்சம் காரணமாக வீட்டில் இருந்த தூக்க மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கடந்த 30 நாட்களில் மட்டும் 4 நீட் மரணங்கள் அரங்கேறி உள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். சென்னையை அடுத்த கேளம்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய புதுப்பாக்கத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி சக்தி புகழ்வாணி நீட் தேர்வு எவ்வாறு எதிர்கொள்வது என்கிற அச்சத்தின் காரணமாக வீட்டில் இருந்த தூக்க மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக திமுக ஆட்சியில் நீட் தேர்வால் தற்கொலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மாணவர்களும் மாணவிகளும் நீட் தேர்வின் அச்சத்தின் காரணமாக தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவி சக்தி புகழ்வாணி அண்மையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி முடித்துவிட்டு முடிவுக்காக காத்திருக்கிறார். அத்தோடு நீட் தேர்வுக்காக தனிப்பயிற்சி மேற்கொண்டிருக்கக்கூடிய அவர் மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நீட் தேர்வுக்கு நாட்கள் நெருங்க தன்னுடைய மனதில் அச்சம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மதிப்பெண்கள் எடுக்க முடியுமா என்கிற அச்சமும் பதட்டமும் சக்தி புகழ்வாணிக்கு தொற்றிக் கொண்டது. இது நாளுக்கு நாள் அதிகரிக்க ஒரு கட்டத்தில் மன உளைச்சல் அதிகமாகிய சக்தி புகழ்வாணி வீட்டில் இருந்த தூக்க மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு இருக்கிறார். இதனால் மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தையே உறைய வைத்திருக்கிறது. அதாவது கடந்த 9 நாட்களில் தமிழகத்தில் 4 மாணவர்கள் இந்த நீட் தேர்வினுடைய அச்சத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய வைத்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி திண்டிவனம் அருகே இந்துமதி, மார்ச் மாதம் 28ஆம் தேதி கேளம்பாக்கம் தேவதர்ஷினி, ஏப்ரல் 3ஆம் தேதி எடப்பாடி பெரியமுத்தியம்பட்டி சத்யா, ஏப்ரல் 4ஆம் தேதி நேற்றைய தினம் கேளம்பாக்கம் சக்தி புகழ்வாணி என இந்த 9 நாட்களில் நீட் தேர்வின் அச்சம் காரணமாக 4 மாணவிகள் கொடூரமான முறையில் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சம்பவத்தில் இருந்து பெற்றோர்களும் உறவினர்களும் அந்த பகுதி மக்களும் அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே நீட் தேர்வுதான் என்று வாக்குகளை பெற்று தொடர்ந்து தமிழக மாணவர்களை வஞ்சித்து வருகிறது திமுக அரசு என்று மாணவர்களும் பெற்றோர்களும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டுகளில் 21 பேர் நீட் அச்சம் காரணமாக மாணவர்களும் மாணவிகளும் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி புள்ளிவிவர சம்பவம் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய வைத்திருக்கிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி தனுஷ், சௌந்தர்யா, கனிமொழி, அக்டோபர் 2021 அனு கீர்த்திவாசன், நவம்பர் 2021 சுபாஷ் சந்திரபோஸ், ஜூன் 2022 தனுஷ், ஜூலை 2022 முரளி கிருஷ்ணா நிஷாந்தி, ஆகஸ்ட் 2022 பிரித்திஸ்ரீ, செப்டம்பர் 2022 லட்சுமண ஸ்வேதா ராஜலட்சுமி, மார்ச் 2023 சந்துரு, ஏப்ரல் 2023 நிஷா, ஆகஸ்ட் 2023 ஜெகதீசன், டிசம்பர் 2023 ஆகாஷ், அக்டோபர் 2024 புனிதா, மார்ச் 2025 இந்து தேவதர்ஷினி, ஏப்ரல் 2025 சத்யா சக்தி புகழ்வாணி என திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுகளில் 21 மாணவர்களை இந்த அரசு பறிகொடுத்திருக்கிறது. நீட் தேர்வு என்ன ஆனது என்று கேட்டால், நீட் தேர்வுக்காக நாங்கள் கையெழுத்து நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறோம், நீட்டுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், இன்னும் ஓராண்டு இருக்கிறது, நாங்கள் நீட்டை விலக்கி விடுவோம் என்றெல்லாம் சொல்லி இந்த நீட்டினால் இன்னும் எத்தனை மாணவர்களுடைய உயிரை இந்த திமுக அரசு இன்னும் தற்கொலைக்கு ஆளாக்குமோ, தற்கொலை செய்து கொள்வதற்கு இன்னும் எத்தனை உயிர்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற அச்சத்தோடு மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த நீட்டின் பயம் காரணமாக நாளுக்கு நாள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சம்பவம் அதிகரித்து வருகிறது. துயரத்தினுடைய உச்சத்தில் இந்த குடும்பங்கள் தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய எதிர்கால தூண்களாக வளரக்கூடிய இந்த குழந்தைகளை இழந்து அவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.